Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா நல்ல காரசாரமான மசாலாவை அரைச்சு போட்டு கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போறோம். இந்த பொரியல் நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கொத்தவரங்காய் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். கொத்தவரங்காவுடைய வால் பகுதியும் தலைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துருங்க. தலைப்பகுதி எடுக்கும் போது நார் முத்தின நாராக இருந்தால் அதையும் சேர்த்து எடுத்துருங்க. கொத்தவரங்காயில் அதிகமான நார் சத்தும் பொட்டாசியமும் இருக்கிறனால இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு ஒரு அலசி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா அரைக்க வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி எடுத்துப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போது 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 15 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவை ஒரு 15 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 2 பத்த தேங்காவை நல்லா துருகி சேர்த்துக்கோங்க. தேங்காவோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காவோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆறின பிறகு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம காயை தாளித்து விட்டுடலாம். மசாலா வதக்கின அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்தும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விடலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி ஆற வச்ச மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் காயை நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியில் ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா அந்த காயோட பெரட்டி விட்டுக்கோங்க. காயும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மசாலாவோட அந்த காய் நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப காரசாரமான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.